கர்நாடகா ஃபேமஸ் வாங்கிபாத் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்கிபாத் பவுடர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கூடவே 5 துண்டு லவங்கம், 5 துண்டு பட்டை. ஸோ இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் அதையும் ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் அது மட்டும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்கிபாத் பவுடர் ரெடி. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, பெருங்காயத்தூள், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன லெமன் சைஸ் அளவு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு வாங்கிபாத் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா மல்லி இலை தூவிட்டு நம்ம ஆல்ரெடி உதிரியாக வடித்து வச்சிருக்க சாதத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான வாங்கிபாத் ரெடி. தேங்க்யூ.